எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க 8ஆம் தேதி. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு இன்னும் 2 நாட்கள் தான் டைம் இருக்குது. செலக்ட் பண்ண போகிறாங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்குமே அதே டைம் தான். ஸோ இந்த ரெண்டில் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறாங்களோ அவங்க மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக போக போகிறாங்க. ஏன் இந்த ரெண்டை சூஸ் பண்ணணும்? ஏன்னா இதில் தான் அதிக இன்கம். ஆனால் இதில் 5000 நபர்கள் தான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டராகவும் 5000 நபர்கள் தான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராகவும் எடுக்க போகிறாங்க. மற்ற நபர்கள் எல்லாருமே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக தான் போக போகிறாங்க. வணக்கம் உண்மையான உறவுகளே. உண்மை உறவுகள் உறவுகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச்சு. பிளாகுங்கிறது மொபைல் மூலமாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடியோ இப்போ வரும். ஸோ அந்த வீடியோக்கு முன்னாடி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். அட்வான்ஸாக எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். பேசிக்காக யாருக்கு தேவையோ அது எஸ்பிஓக்கு என்ன தேவையோ அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ஜஸ்ட் பேசிக்காக கற்றுக்கோங்க. இவ்வளவு ஈஸியான உங்களோட மனசில் ஃபீல் ஆகுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் சிம்பிளாக ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணுற மாதிரியே நம்ம பிளாகும் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ப்ளே ஸ்டோர் போங்க, பிளாகர்னு சர்ச் பண்ணுங்கள். பிளாகர்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமேஜோடு வரும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது சைன்இன் வித் கூகுள். நீங்கள் என்ன இமெயில் ஐடினால இதை சைன் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு தேவை ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு யூசர் நேம் ஆட் பண்ணுவீங்க, ஒரு டைட்டில் ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த பிளாகோட நீங்கள் டைட்டில் என்ன வைக்க போகிறீங்க? ஸோ உங்களோட சேனலோட நேம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் உங்களோட நேம் என்ன. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மெயிலை சைன்இன் பண்ணிக்கோங்க. இதை தொட்டிங்கன்னா போதும். என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடி மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். இதில் க்ரியேட் பிளாக் இருக்கும், இதை டச் பண்ணிக்கோங்க. பிளாக் நேம், உங்களோட சேனல் நேம் சொல்லணும்னே அதே மாதிரி பிளாக் நேம். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நேம் கொடுங்க. ஓகே, நான் சிம்பிளாக ஸ்பீக் ட்ரோன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். பிளாக் யூஆர்எல். இதுதான் நம்ம நோட்டீஸ் போல் சொல்லியிருந்தாங்க சில இதெல்லாம் கேட்போன்னு. ஸோ உங்களோட பிளாகோட இதை தான் அந்த யூஆர்எல்லை தான் நம்ம கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஞாபகமாக கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்பீக் ட்ரூன்னு என்னோடய சேனலோட நேமை கொடுத்துட்டேன். இந்த இடத்துல யூஆர்எல் அன்அவைலபிள்னா இது ஏற்கனவே யார்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேறு எக்ஸ்ட்ரா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நம்பரோ இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. நான் இப்போ கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு நெக்ஸ்ட்டுன்னு காமிக்குது, நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். இப்போ இந்த நேம் காமிக்குது, நானும் என்ன நேம் வேணுமோ அதை நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இவ்வளோதான். ஸோ க்ரியேட் ஆகியாச்சு. ஸ்பீக் ட்ரூ. இவ்வளவுதான். ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இதில் கூகுள் மூலமாக நமக்கு பணம் வரணுன்னா தான் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ்லாம் நிறைய போட வேண்டியது இருக்கும். இப்போ நமக்கு தேவை என்னென்னா எஸ்பிஓ சொல்கிற ஸ்டெப்பை நம்ம அப்படியே இங்கே ஃபார்வர்ட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். அதுதான். ஸோ அது மூலமாக நமக்கு அதில் உள்ள டாஸ்கோட இன்கம் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதுக்குள்ளது என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் சொல்லுவாங்க, அந்த டைம் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம வீடியோவாக போடலாம். இப்போ பென்சில் மார்க்கருக்கு டச் பண்ணிட்டேன். டைட்டில்னு இருக்குது. நீங்கள் சாட்ஜிபிடி மூலமாகவோ இல்லை வேறு யாரோட ஒரு ஹிஸ்ட்ரி இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாராவது எல்லாருமே ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏற்ற அனுபவம் என்ன இருக்குது அந்த அனுபவத்து மூலமாக இப்போ விவசாயிகளாக இருந்தால் ஒவ்வொரு தானிய வகைகள் என்னென்னு க்ரோமில் சர்ச் பண்ணுங்கள். அதில் உள்ளதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு டைட்டிலில் என்ன டைட்டிலோ அதுக்கு பிறகு என்ன லேபிளோ அதுக்கு அடுத்தது போஸ்ட் என்ன போடணுமோ இதெல்லாம் கொடுங்க. அப்படி இல்லை, ஸோ உங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் இருக்கோ அப்படி பண்ணுங்கள். இல்லைன்னா ஒவ்வொருத்தரோட சாதனையாளர்களோட வாழ்க்கை வரலாறு என்னவோ அதை போடலாம். இப்போ நான் ஜஸ்ட் விஜய் ஹிஸ்ட்ரி, நான் ஏபிஜே அப்துல் கலாம் போட்டிருக்கேன். ஓகே, ஏபிஜே அப்துல் கலாம் ஹிஸ்டரி சும்மா சிம்பிளாக போட்டுட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் நம்ம டைப் பண்ண போகிற பேராகிராஃப். ஸோ இதில் ஹெட்டிங், இப்போ நம்ம ஏதாவது உங்களுக்கு சொல்கிற மாதிரினா கட்டுரை எழுதுவோம் தெரியுமா, அதில் முன்னுரிமை முடிவுரை இந்த மாதிரிலாம் கட்டுரை எழுதுவோம். அதே மாதிரி தான் இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா சாட்ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற பாருங்கள். அது மூலமாக கூட யூஸ் பண்ணி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுறேன் பாருங்கள்.
நான் க்ரோமுக்கு போயிட்டு சர்ச் பண்ணேன், ChatGPT சர்ச் பண்ணியாச்சு, உள்ளே வந்தாச்சு. ஏபிஜே அப்துல் கலாம் ஹிஸ்டரி கொடுத்துட்டேன்னா இவன் பாருங்க. இப்போ அதுவாக டைப் ஆகுதா? ஸோ இந்த டைப் ஆகிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஃபுல்லாக டைப் ஆகியாச்சா? இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இதில் கீழே பாருங்கள் காப்பின்னு இருக்கும். இதை காப்பி கொடுத்துட்டு நேரடியாக பிளாகுக்கு வாங்க. பிளாக் கொடுத்துட்டு ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் கொடுத்துருங்க. இது கொடுத்த பிறகு ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுலாம் உண்டு. ஓகேவா? ஸோ இதில் ஃபோட்டோ ஏதாவது இப்போது எஸ்பிஓ ரிலேட்டடாக இந்த ப்ராடக்டோட ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கீழே கேமரா இருக்கும், அதுக்கு அடுத்தது கேலரின்னு இருக்கும். அதில் நம்ம ஃபோட்டோவை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் அதை கொடுக்குறேன். இப்போ ஃபோட்டோ கொடுத்துட்டு என்ன இதோ நான் இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டேன், ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துட்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். இதில் ஏதாவது ஒரு ஹேஷ்டேக் கொடுக்க சொல்கிறாங்க, ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. கீவேர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ எஸ்பிஓ டிபிஎம், எஸ்பிஓ கம்பெனி, எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் ஃபார்ம் வார்த்தைகள் தான் கீவேர்ட்ஸ். ஸோ இது மூலமாக நம்ம காப்பி பேஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு போல்டு, அவ்வளோதான். ஸோ அது வந்து டார்க்காக தெரியும். இந்த மாதிரி தான். இதில் வந்து உங்களுக்கு மொபைல் தான் இருக்குது, வேறு வழியே இல்லை, நான் மொபைலில் தான் பண்ணேன்னா உங்களுக்கு இது ஓகே. என்கிட்ட லேப்டாப் இருக்குது, நான் இது மூலமாக அட்வான்ஸாக நான் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் கீழே கொடுக்குற ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பாருங்கள், அது உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும், அதில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே இருக்கும். ஓகே, ஸோ அது மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். மொபைல் மூலமாக நம்ம இவ்வளோ பண்ணாலே போதும். எஸ்பிஓ கொடுக்கறதுக்கு இப்போ பேசிக் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது தான். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? டிக்கை கொடுத்துறோம், அவ்வளோதான். டிக்கை கொடுத்துட்டு மேலே மெயில் சென்ட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் ஐக்கான் இருக்கும், மேலேயும் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு நமக்கு கேட்குது பாருங்கள். ஸோ இது மூலமாக ஸ்பீக் ட்ரூ மூலமாக நீ பப்ளிஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பப்ளிஷ் கொடுத்துட்டேன், இவ்வளவுதான். ஸோ இதுதான் பிளாக். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? இது நமக்கு என்னென்னா கண்டென்ட் ரைட் பண்ணுறது தான். புது புது கதையாக அடிச்சு விடுவோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி ஏதாவது ஒரு கதையை அடிச்சு விடணுன்னா தேடுங்க, தெரியலைன்னா தேடுங்க, இல்லையா உங்களுக்காக ஒரு மோட்டிவேஷனாக பேச முடியும், வாழ்க்கையோட வரிகளை நீங்கள் எடுத்து வாசிக்க முடியும்னா கண்டிப்பாக வாசிச்சுக்கோங்க. இதுதான். ஸோ சிம்பிளாக இருக்கும் பிளாக். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு அடுத்ததும் அட்வான்ஸாக வேணுன்னா நான் சொல்லியிருக்கேன், கமெண்ட்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த யூடியூப் வீடியோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். அது ஏற்கனவே உள்ளது தான், இப்போ அட்வான்ஸாக அப்டேட்லாம் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம். எஸ்பிஓக்கு தேவை நம்ம சொல்கிறத செய்யணும். ஸோ எஸ்பிஓ என்ன சொல்கிறாங்களோ அந்த டைம் உங்களுக்கு தெரியலைன்னா கவலைப்படாதீங்க, உண்மை ஒரு சேனல் இருக்குது, என்ன வேணும்னாலும் கண்டிப்பாக நம்ம கைட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு இது ஷேர் பண்ணுறதோட ஆப்ஷன் வருது. இந்த ஷேர் பண்ணுறதோட ஆப்ஷனை நான் டச் பண்ணுறேன். இப்போ எனக்கு காப்பி பண்ணுறதோட இது வருது. இதை யாருக்காவது நான் லிங்க்கை ஷேர் பண்ணலாம், இல்லை என்ன ஆப்பில் நம்ம ஆட் பண்ணணுமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எஸ்பிஓ சொல்கிற நம்மளோட ஐடிக்குள்ளே ஆட் பண்ணணுமா, இல்லை என்ன ஏதுன்னு கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த டைம் நம்ம இந்த லிங்க் எடுத்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோதான். உங்கள் பிளாகை நீங்கள் வியூ பண்ணணும்னா சைடில் உங்களோட மெயிலை டச் பண்ணிட்டு வியூ யுவர் பிளாக்னு கொடுத்து பாருங்கள், இதில் வியூ ஆகும். ஸோ இதில் ரீட் மார்க் கொடுத்து பாருங்கள், இது நீங்கள் க்ரியேட் பண்ணதோட பிளாக் இதுதான். ஓகே, நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.